இன்றைக்கி பல கீரை போட்டு ஆம்லெட்டுன்ற தோசை செய்ய போகிறோம். நம்ம இதில் வந்து சிறு பசலை, மணத்தக்காளி, வல்லாரை, பொன்னாங்கண்ணி, குப்பைக்கீரை, இதுதான் குப்பைக்கீரை. குப்பைக்கீரை இதெல்லாம் போட்டு எல்லாம் ஒன்றா வெட்டிட்டு இப்போ வந்து நம்ம தோசை செய்ய போகிறோம். இது மணத்தக்காளி தோசை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம். கீரை தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் முட்டையில் இதை கீரையை போட்டு தோசை செய்கிறோம். அதுக்கு தேவையான பொருள் 10 முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறேன். 10 முட்டை, அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை வெட்டி வச்சுருக்கேன், ஒரு 4 மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் இஞ்சி, மஞ்சத்தூள் கொஞ்சம், குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கிட்டு இந்த பொருளுங்களை வச்சு முட்டை தோசை செய்ய போகிறோம். கீரை முட்டை தோசை செய்ய போகிறோம். இது ஆம்லேட் கிடையாது, கீரை முட்டை தோசை செய்கிறோம். முட்டை தோசை செய்கிறதுக்கு வெங்காயம் வதக்கணும். அதுக்கு எண்ணெய் ஊற்றுறோம், நாட்டு சக்கு நல்லெண்ணெய். நாட்டு சக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ வெங்காயம் வதங்க விடுறோம். கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் வதங்குறது முட்டைக்கும் சேர்த்துக்கிறோம். முட்டைக்கு, கீரைக்கு, வெங்காயத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை நல்லா வெடிச்சிடுச்சு, முருகலாக ஆயிடுச்சு கருவேப்பிலை. இதில் பச்சை மிளகா சேர்க்குறோம். கீரி வச்ச 4-5 பச்சை மிளகா. சேர்த்து இதையும் கொஞ்சம் நேரம் வதக்குறோம். பச்சை மிளகாவை கீரி போடுறதுனால குழந்தைங்களுக்கு வாயில் ஆகப்பட்டால் கூட குழந்தைங்க எடுத்து போட்டுரும். இப்போ வந்து இஞ்சி சேர்க்குறோம். காரம் இல்லைன்னா காரத்தை கடிச்சிட்டேன்னு கத்துவாங்க. அதுக்காக பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். அப்படியே வெட்டாமல், பொடியாக வெட்டாமல் இது போட்டிருக்கேன். இப்போ இஞ்சி சேர்த்துருக்கேன். இஞ்சி சேர்த்து இதையும் வதக்குறோம். அதோட இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறோம். 10 முட்டைக்கு
குழம்பு மிளகாத்தூள் போடுறோம். 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கீரை போடுறேன். இதில் பசலிக்கீரை, சிறு பசலி, பெரிய பசலி, பொன்னாங்கண்ணி, குப்பைக்கீரை, மணத்தக்காளி கீரை, வல்லாரை, இத்தனை கீரையும் இதில் கலந்துருக்கு. இது நம்ம தோட்டத்திலே இருக்கும். நம்ம பின்னாடி மண் தரையிலே கிடைக்கும். அந்த புல்லுங்களோட புல்லாக இதெல்லாம் வளர்ந்துருக்கும். அதை எடுத்து இப்படி வாரம் ஒரு தடவை இல்லை மாதம் ஒரு தடவை மாதிரி சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு நல்ல சத்து. வல்லாரை புத்தி கூர்மைக்கு நம்ம ஞாபக சக்திக்கு. குப்பைக்கீரைன்னு சொல்கிறாங்களே, அதில் நிறைய சத்து இருக்குது. நிறைய உப்புன்னு சொல்கிறாங்களே, மெக்னீசியம், இது மாதிரி எல்லாம் இருக்குது. அதில் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு முட்டையை நல்லா அடித்து அதில் ஊற்றணும். ஊற்றிட்டு ஆம்லெட் கீரை தோசை ஊற்றணும். இப்போ நல்லா கீரை வதங்கி வாசனையாக இருக்குது. இதை நல்லா ஆற விட்டு முட்டையை கலக்கி இதில் ஊற்றணும். ஊற்றிட்டு தோசையை ஊற்றணும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடும் இந்த டேஸ்ட்டுக்கு. இப்போ ஸ்டவ்வை நிறுத்துறேன். இதை ஆற விட்டு முட்டையை கலக்கி ஊற்றணும். இப்போ கல் சூடாகி எண்ணெயை ஊற்றிருக்குறோம். கல் கொஞ்சம் இதாகிறதுக்கு ஹீட்டானால் தான் நல்லா வரும். ஆம்லெட் ஒட்டாமல் எண்ணெய் கலையும். இப்போ கலக்கி வச்ச முட்டையை கீரையோடு சேர்க்க போகிறோம். கலக்கிறோம். பத்து முட்டை கலக்கி வச்சதை இந்த முட்டை கீரையோடு சேர்த்துருக்கோம். கீரை, வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை இதோடு சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா கலக்கிட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு ஊற்றணும். உப்பு பத்தலை, இன்னும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். இப்போ ஆம்லெட் ஊற்றுறோம். ஆம்லெட்டில் கீரை தோசை ஊற்றுறோம்.
இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. நல்லா சிறப்பாக வந்துருச்சு. தட்டில் போடுறோம் எடுத்து. கொஞ்சம் எண்ணெய் சுற்றி விடுவோம். இப்போதான் நல்லா ரோஸ்ட் கலர் தோசை ரோஸ்ட் ஊற்றினா எப்படி கலர் வருமோ அது மாதிரி கலரில் வேகும். எண்ணெய் ஊற்றாமல் ஊற்றினா தீஞ்சு போயிடும், தீஞ்ச மாதிரி இருக்கும் அடியில். அதனால் எண்ணெய் ஊற்றி ஊற்றுறோம். மேலே கொஞ்சம் தண்ணி இல்லாமல் அது கொஞ்சம் வேகிற வரைக்கும் இருக்கணும். அப்போ தான் அந்த எடுத்து ஊற்றும்போது அப்படியே உழுவாது, தண்ணி கொட்டாது, முட்டை கரைஞ்சி தண்ணி கொட்டாது. அதுக்காக கொஞ்ச நேரம் அப்படி விட்டு இப்போ எடுக்கிறோம். இப்போ ரெண்டாவது தோசை. ஆனால் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் நிறுத்திக்கலாம், குறைச்சிக்கலாம். நான் தோசை ஊற்றிக்கலாம். நாலாவது தோசை 10 முட்டை ஊற்றணும். 10 தோசை வருதான்னு பார்க்கணும். இந்த தோசையை காலையிலையும் சாயந்தரத்துலையும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிடும்.
கீரைன்னா வேணான்னு சொல்லும். ஆனால் இது மாதிரி தோசையாட்டம் ஊற்றி கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடும். இன்னும் வேணும்னு கேட்பாங்க இது மாதிரி ஊற்றி கொடுத்தா. பெரியவங்களும் நல்லா பல்லதவங்க கூட இதை அப்படியே நல்லா சாப்பிட்லாம். ஏன்னா எல்லாம் வதக்கி போட்டுட்டோம். எல்லாம் கீரை, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே வதக்கி தான் போட்டிருக்கோம். அதனால் நல்லா பெரியவங்க கூட நல்லா சாப்பிட்லாம். ஜீரணம் நல்லா ஆகிடும். இஞ்சி போட்டிருக்கோம், ஜீரணம் ஆகிடும். அப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கிறோம், அது கூட வெட்டி போட்டுட்டோம். கடிக்கிறதுக்கு தேவையில்லை, வெட்டி போட்டோம். கீரை மாதிரியே அதுவும் சாப்பிட்றலாம். அதனால் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். ஏதோ கிருமி எதுவும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக மஞ்சத்தூள் போட்டிருக்கிறோம். அதில் முட்டையில் போட்டு நல்லா தோசை ஊற்றிப்போம். 5 தோசை ஊற்றிப்போம். காரத்துக்கு மிளகாத்தூளும், குழம்பு மிளகாத்தூளும், பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். பச்சை மிளகா வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்குன்றதுக்காக பச்சை மிளகா போட்டுக்கிறோம். கமகமன்னு இருக்கும், அதுக்காக பச்சை மிளகா போட்டிருக்கோம்.
இப்போ முட்டை தோசை செஞ்சிட்டோம். இது போல நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நிறைய கீரை வகை வகையாக போட்டிருக்குறோம். கலப்பு கீரைன்னு சொல்லுவாங்க, அது போட்டிருக்குறோம். இதை வந்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்க கீரை வேணான்னு சொல்கிற குழந்தைங்கள்லாம் அந்த தோசையை சாப்பிடும், முட்டை தோசை. அதனால் நீங்கள் இதை மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, பெரியவங்களுக்கு கொடுங்க. ரொம்ப சத்து, அதுவும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.